உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸ். இந்த மாவட்டத்திலேருந்து ஒரு குழந்தை கடத்தப்பட்டது. சிசிடிவி காட்சிகளை பின்பற்றி போலீஸார் 1760 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விஜயவாடாவை அடைந்தனர். தேவைக்கேற்ப குழந்தைகளை திருடும் ஒரு மாநிலங்களுக்கு இடையேயான கும்பல் இருப்பது தெரிய வந்தது. இந்த கும்பல் இதுவரை 8 குழந்தைகளை திருடி பல லட்சங்களுக்கு விற்றுள்ளது. ஹத்ராஸிலிருந்து கடத்தப்பட்ட குழந்தை மீட்கப்பட்டுள்ளது. மொத்தம் 5 குற்றவாளிகளான மோனு பதாக், அவரது மனைவி ரேகா சர்மா, மல்லிகார்ஜுன், மைதி பட்லா, சுபலட்சுமி, ஆந்திராவில் வசிக்கும் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். எவ்வளோ மோசமான கும்பல் பாருங்கள். ஒரு குழந்தையை பெற்று வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒரு தாய் தந்தையர். அந்த குழந்தை வெளியில் தெருவில் விளையாடிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு புருஷனை முடானி சேர்ந்து செஞ்சுருக்கானுங்க. இதில் மோனு பதாக் இவன் தான் மெயின் ஆளாக இருந்திருக்கிறான். அவன் மனைவி நேஹா சர்மா. இதில் மனைவி வேறு கூட்டு. அதாவது நம்ம மோடி சொல்லுவார்ல, உடைகளை வைத்து அடையாளம் கண்டு கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம இப்போ உடைகளை வச்சு பேர்களை வச்சு நம்ம அடையாளம் கண்டுக்கிறோம், நம்ம குற்றவாளிகள் யார் யாருன்னு சொல்லிட்டு. ஓகேயா? அதில் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேர் பாருங்கள். பிடிப்பட்டவனுங்க அத்தனை பேருமே மோனு பதக், ஹேமா சர்மா, மல்லிகார்ஜுன், மைதி பட்லா, சுப்பலட்சுமி. இப்போ இத்தனை நாதாரிகளும் பிடிபட்டிருக்காங்க. இந்த குழந்தைகளை இழந்து வாடக்கூடிய அந்த மக்களை நம்ம நினச்சி பார்க்கணும். எவ்வளோ ஒரு 1 லட்ச ரூபா ஒரு குழந்தைக்கு விற்று பண்ணியிருக்கானுங்க. இந்த 1 லட்ச ரூபாங்கிறது இந்த காலத்தில் சர்வசாதாரணமான காசு. ஆனால் ஒரு குழந்தையை கொண்டு போய் விற்கிறானுங்களே, இவங்க தூக்கில் தான் போடணும். இவங்கெல்லாம் வெறியும் அதாவது விசாரித்து ஜெயிலில் நம்ம வரி பணத்தில் சாப்பாடு போட்டு அவனை வளர்க்குறதுல இந்த பாருங்கள், குழந்தை மீட்கப்பட்டு அவர்கள் தாய் தந்தையரோடு ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அந்த தாய் தந்தையர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க இந்த குழந்தை கிடைக்காம போயிருந்துச்சுனாக்க. இங்கேருந்து கொண்டு போய் விஜயவாடாவில் கொண்டு போய் விற்றுருக்கானுங்க. குழந்தை இல்லாத மக்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட பேசி இந்த சின்ன வயசுலேயே விற்றுடுறது. அந்த குழந்தைய இதுதான் நம்ம தாய் தகப்பன்னு சொல்லிட்டு அப்படியே சேர்ந்து வளர ஆரம்பிச்சிடும். அதனால தான் பெரும் பணங்கள் கொடுத்து வாங்குகிறாங்க. இது சட்டப்படி குற்றம். இது தெரியாமல் ரொம்ப பேர் வாங்கி இது மாதிரி சட்டவிரோத கும்பலை பிடிச்சு கொடுக்கணுங்கிறது இல்லாமல் இது ஊக்குவிக்கிறாங்க சில தாய் தந்தையர், குழந்தை இல்லாத தாய் தந்தையர். அவர்கள்லாம் மருத்துவ வசதிகள் இப்போ எவ்வளோ வந்துருச்சு. அதன் மூலம் அவர்களே குழந்தை பெற்றுக்கலாம். ஏன்னா அதற்கான மருத்துவ பரிசோதனைகளும் நிறைய வந்துருச்சு. அதனால் தேவையில்லாமல் இது மாதிரி திருட்டு குழந்தைகளை வாங்கி அது கடைசி வரைக்கும் உங்கள் குழந்தையாகவே இருக்காது, உங்களுடைய வாரிசுகளாகவே இருக்காது. அது ஏன்னா அது வேறு யாருடைய குழந்தையை நீங்கள் உங்கள் வாரிசுன்னு சொல்லி வளர்த்தா அதை விட ஒரு பெரிய மடத்தனம் கிடையாது. இதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். அதான் நம்ம சொல்ல வர்றது. बच्चे का हाथ पकड़कर हाथरस की गलियों में घूमते हुए सीसीटीवी में कैद ये शख्स बच्चा चोर गैंग का सदस्य है। नाम है मोनू पाठक। इंटरस्टेट बच्चा चोर गैंग के शख्स ने अपनी पत्नी के साथ मिलकर घर के पास रहने वाले 3.5 साल के मासूम को अगवा किया, फिर उसे बेचने के लिए हाथरस से 1760 किलोमीटर दूर आंध्र प्रदेश के विजयवाड़ा तक पहुंच गया। पुलिस ने इस केस को सॉल्व करने के लिए मध्य प्रदेश, छत्तीसगढ़, महाराष्ट्र और आंध्र प्रदेश में करीब 500 सीसीटीवी चेक किए, जिनमें मोनू हाथरस से बंगाल की खाड़ी के पास विजयवाड़ा तक ट्रैक हुआ। पुलिस ने उसे और उसकी पत्नी निशा को एक होटल से गिरफ्तार किया। दोनों ने पूछताछ में बताया कि बच्चे का 1,80,000 रुपए में सौदा हुआ था। पुलिस ने 3.5 साल के जिस मासूम को आरोपियों से बचाया, दैनिक भास्कर ने उसके परिजनों से बात की। मैं तो चाहता हूँ ये लंबा जाए और इसका यहाँ से बहिष्कार हो। ये इसमें यहाँ रहने लायक नहीं है, इस इलाके में, अपने मोहल्ले में रहने लायक नहीं है। इसमें लंबा जाए, इसकी माँ को भी यहाँ से भगाया जाए, क्योंकि बहुत गंदे लोग हैं ये, गांजे वाने का कारोबार करते हैं और बच्चे को भी मानव तस्करी के ले गए थे। दादा परदादा से कॉन्टेक्ट चले आ रहे हैं। इधर तो डाउट ही नहीं था मुझे, क्योंकि हमेशा आता जाता रहता था, लेकिन डाउट तो जब हुआ जब उसको हमने सीसी कैमरे में देख लिया। पुलिस ने इंटरस्टेट बच्चा चोर गैंग के 3 और सदस्यों को गिरफ्तार किया है, जिनमें आंध्र प्रदेश के रहने वाले मल्लिकार्जुन, मैदी। பெரும்பாலான குற்றச்செயல்கள்லாம் பிறப்பிடமாக ஊப்பி இருக்குது. அது காரணம், அங்கே யோகி ஆதித்யநாத்ங்கிற ஒரு கிறுக்கன் இருந்துக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொன்னாவே எல்லாம் நடந்துடும்னு சொல்லிட்டு கல்வியிலையும் எதுலேயுமே வேலை வாய்ப்பில் எதுலேயுமே கவலைப்படுறதில்ல. வெறும் மதம்னு பிடிச்சி அலைகிறான். அடுத்த செய்தி நீதிபதிகள் சம்பந்தப்பட்டது. பாஜக அமைச்சர் பேச்சால் கொந்தளித்த மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம். நாளை நான் உயிருடன் இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது, 4 மணி நேரம் தருகிறேன். அமைச்சர் குன்வர் ஷா மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யுங்கள். 1. இந்த உத்தரவுக்கு நீதிமன்றம் தடை விதிக்கட்டும், இல்லையில் நாளைக்குள் வழக்கு பதிய வேண்டும். இராணுவ கர்னல் சோஃபியா குரேஷி பயங்கரவாதிகளின் சகோதரி என கூறிய
பாஜக அமைச்சர் குன்வர் விஜய் சிங் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என நேற்று தாமாக முன்வந்து உத்தரவிட்டுள்ளது மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதுல் ஸ்ரீதரன், அனுராதா சுக்லா அமர்வு ஆவேசமாக கூறியவை. ஆக நாட்டின் நீதிபதிகளுக்கே உயிருக்கு பயந்து பேச வேண்டியதான நிலைமையில் இருக்குது மோடியுடைய ஆட்சி. மோடியும் அமித்ஷாவும் யோகி ஆதித்யநாத்கள் போன்ற கிரிமினல்கள் ஆட்சி செய்யக்கூடிய இந்த நாடு எவ்வளோ பெரிய மோசமான ஒரு நிலைமைக்கு போயிருப்பாருங்க. நீதிபதிகளே பயந்துக்கிட்டு தங்களோட நாளை நாங்கள் உயிரோடு இருப்போமான்னு தெரியாதுங்கிறாங்க. அப்போ எந்த அளவு இந்த நாடு மோசமாக போயிட்டுருக்கு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிட்டுருக்குது. எப்படிப்பட்ட மத மோதல்களை ஏற்படுத்தி அதன் மூலம் தங்களுடைய வளத்தை பெருக்கிக்கிறதுக்காக என்னென்ன பிளானிங் பண்ணுறாங்க. நாட்டின் வளர்ச்சியில் இவர்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. நாட்டு மக்களை பிளந்து விடணும், முஸ்லீம்களை இந்துக்கள் மோத விடணும், இந்துக்களை முஸ்லீம்களோட மோத விடணும், கிறிஸ்தவர்களோட மோத விடணும். இதை வச்சு இந்துக்களுடைய ஓட்டை நாங்கள் தான் உங்களை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி, ஹிந்து கசரைமை அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களை காப்பாற்றுறோன்னு சொல்லி ஓட்டுகளை வாங்கணும். இதுதான் இந்த 10 வருஷமாக நடந்துகிட்ருக்குது. இது தொடரட்டுமா? தொடர்ந்தால் இந்த நாடு ஆப்பிரிக்காவோட மோசமாக போயிடும் வறுமையில். அதுதான் நல்ல செல்வ செழிப்புள்ள நாடு நம்ம நாடு. அந்த நாடை கெட்டி குட்டிச்சவராக்குறாங்க இந்த ராம பக்தர்கள். இதன் வருங்காலம் மிக மிக மோசமாக இருக்கும். இதை தடுத்து நிறுத்த வேண்டியது பெரும்பான்மையான இந்துக்களுடைய கடமை. ஏன்னா அவர்கள் மதமும் பாதிக்கப்படுது. இதில் இந்து மதம் மிக மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்குது பாஜகவுடைய ஆட்சியில். அது நல்லா புரிஞ்சுங்க. அதாவது இந்துக்கள் பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுங்க. அப்போ தான் அவர்களுடைய கொட்டம் அடங்கும்.